வணக்கம், வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான இருக்கக்கூடிய ஒரு பைக் எடுக்கணுன்ற ஆசை நிச்சயமாகவே இருக்கும் இல்லையா? அதுக்காக நம்ம அப்படியே எடுத்தோடனே ஒரு பயங்கர அதிக சிசியோ மைலேஜ் தராத பைக்கோ எடுப்போமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எடுக்க மாட்டோம். அப்படி எடுக்கிறது ஒரு வகையில் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, நம்ம காசில் நம்மளுக்கே சூனியம் வச்சுக்கிற மாதிரினே சொல்லலாம். வச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைனான்சியல் போர்ஷன் இருக்குது, நல்ல ஒரு ரெவன்யூ இருக்குது, என்னால் அந்த ஒரு பைக்கை மெயின்டைன்ஸ் பண்ண முடியும், அதுக்கு எனக்கு பெட்ரோல் போடுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்றப்ப நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதுன்றப்ப ட்ரை பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது, சூப்பர் தான். பட் ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸில் இல்லைன்றப்ப நீங்கள் அது மாதிரி ஒரு ஹெவி மெயின்டெனன்ஸான ஒரு பைக் எடுக்கிறதுன்றது நிச்சயமாக நல்ல ஒரு விஷயமா இருக்காது. சொல்லப்போனால் அது உங்களுக்கு ஒரு சுமையாக மாறிடும். அந்த சுமை உங்களுடைய அந்த ஒரு பைக்கு மேலே இருக்கிற ஆசையை அழிச்சு, அதுக்கு நான் எல்லாரையும் ஹெவி மெயின்டெனன்ஸ் இருக்கக்கூடிய பைக்குகள் எடுக்க வேணாம்னு சொல்ல, எடுங்க, அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். பட்னா அதுக்கான அந்த ஒரு ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் நம்ம பில்ட் பண்ணிடணும் முதல்ல, அதுக்கடுத்து தான் நம்ம பைக்குக்கு போகணும். சரி, ஓகே. அப்போ இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஸ்போர்ட்டியராகவும் இருக்கணும், மெயின்டெனன்ஸும் ஓரளவுக்கு சிம்பிளாக இருக்கணும், மைலேஜும் நல்லா தரணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு சூப்பர் வீடியோ தான் இன்றைக்கி நான் எடுத்து வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் ஸ்டைலிஷ் அண்ட் மைலேஜ் பைக்ஸோட ஒரு லிஸ்டிங் பார்ப்போம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா என்னுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் NS 125. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டி டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு NS 200 அண்ட் NS 160 மாதிரி நல்ல ஒரு அக்ரெசிவான, நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு நேக்கிட் டிசைனாகவே இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குதுன்றப்ப ரோட் ப்ரெசன்ஸ் ரியலி நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குதுன்றப்ப ஃபீச்சர்லேயும் நல்ல ஒரு பைக்காகவே இருக்குது இந்த ஒரு செக்மெண்ட்டில். அது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு LED ஆப்ஷனும் உண்டு, அதுவும் ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து ஒரு 125cc-க்கான 2 வால்வ் ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிள்ஸ் கிளச் தான். இன்ஜின் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிள். டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து 103 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ஒரு 115 வரைக்கும் ரீச் பண்ணிடுது, சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே இருக்குது பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சிங்களேன், இம்பார்ட்டண்டான விஷயம் 50 km வரைக்கும் தருதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் டீசெண்டாக ஓடினீங்கன்னா நிச்சயமாகவே தரும். இந்த வண்டியோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கும் இந்த வண்டியோட டிசைனுக்கும் 50 km இந்த ஒரு 125cc பொறுத்தளவுக்கு ஓகேவான ஒரு மைலேஜ். சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஸ்டாண்டாக வரும், பின்னாடி ட்ரம் பிரேக் வரும், CBS பிரேக்கிங் சிஸ்டம். பிரேக்கிங் இட்ஸ் ஓகேன்ற மாதிரி இருக்குது. ABS மாதிரி ஃபீச்சர்ஸ்னாலும் அந்த வண்டியோட பவருக்கான ஒரு பிரேக்கிங் பைட் அதில் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட ஆன்-ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,26,000 ஸ்டார்ட், டாப் மாடல் 1,28,000 முடிச்சலாம். ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான டிசைன் இருக்கக்கூடிய ஒரு அழகு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸான ஒரு வெஹிக்கிள் எடுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பஜாஜ் பல்சர் NS 125 ரியலி ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். சரி, ஓகே. இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம TVSோட ரைடர் 125. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அந்த ஒரு நேக்கிட் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்காக தான் TVS தரப்பில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த இடத்துலையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். லைட்டிங் பொறுத்தளவுக்கு மெயின் ஹெட்லைட் வந்து உங்களுக்கு LED கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வைஸ் பொறுத்தளவுக்கு பேஸ் மாடலே உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். பட் அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இல்லைனாலும் மோர் தென் எனாஃப் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. பட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்காக உங்களுக்கு டாப் மாடலில் ஸ்மார்ட் கனெக்ட்னு ஒரு வேரியன்ட் உண்டு. அதில் வந்து ஒரு TFT காலர் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஹெவி லோடரான ஃபீச்சர்ஸோட கொடுத்துருப்பாங்க. ஃபீச்சர்ஸ் இட்ஸ் ரியலி ஸோ குட். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் ஐஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 125cc-க்கான 3 வால்வ் ஆயில் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இதோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். இந்த ஒரு செக்மெண்ட்லேயே 3 வால்வ் ஆயில் கூல்டோட வரக்கூடிய ஒரு இன்ஜின் அது நிச்சயம் நம்ம TVSோட ரைடர் 125 மட்டும்தான். அதுக்கடுத்து வண்டியோட பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான ஒரு பவர். அதனால் உங்களுக்கு சிட்டிக்கும் ஹைவே யூஸுக்கும் ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 99 km/h இருக்கும் ரீச் மட்டும் சொல்கிறாங்க. பட் சும்மா சொல்லக்கூடாதுப்பா, வண்டி அதுக்கு மேலேயும் போகுது. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 57 km வரைக்கும் சொல்கிறாங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸையும் ஆஃபர் பண்ணுது, நல்ல ஒரு மைலேஜும் ஆஃபர் பண்ணுதுன்றதுனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 4th பிளேஸை பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்த விஷயம் நம்மளுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் SPD பிரேக்கிங் சிஸ்டம். இந்த வண்டியோட ஒரு மைனஸ் பாயிண்ட்டில் எனக்கு இந்த வண்டியோட பிரேக்கிங்கையும் சேர்க்கணும்.
ஏன்னா ஃப்ரண்ட் பிரேக்கில் அந்த அளவுக்கு பெருசாக பைட் இல்லை, டிஸ்கே இருந்தாலும் சரி. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் 123 kg, சீட் ஹைட் 780 mm. உங்களுக்கு ஹேண்ட்லிங்லாம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்க போகுது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 1,20,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் அரௌண்ட் ஒரு 1,34,000 நீங்கள் முடிச்சிடலாம் ஆன் ரோட். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பைக்கை பார்க்கலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R. ஆமாங்க, இருக்கிறதுலே ஒரு யூனிக்கான ஒரு ரோடு அப்பியரன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அது நிச்சயம் நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125Rனே சொல்லலாம். ஏன்னா ஒரு டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் ஆக்ஸ்பெக்டோடு வரக்கூடிய ஒரு பைக் நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R. ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஏலியனிஸ்டிக் டிசைன் மாதிரி இருக்குது. டிசைன் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா ஸ்போர்ட்டியராகவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி வைங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ன்ற மாதிரி அதுலேயும் குரல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயும் சேம் உங்களுக்கு ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டருக்கான 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் உங்களுக்கு ஒரு 5 கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட்ஸ் கழிச்சு தான். இந்த இன்ஜினோட பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.4 bhp ஆஃப் பவர்ஸும் 10.5 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இதுவுமே சேம் ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான இன்ஜின். உங்களுக்கு சிட்டி அண்ட் ஹைவே அண்ட் ரூரல் யூஸ் இது மாதிரி எல்லா வித யூஸுக்கும் இந்த ஒரு இன்ஜின் கேப்பபிளாகவே இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட டாப் ஸ்பீடு ஒரு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் அதை விட உங்களால் கொஞ்சம் அதுக்கு மேலேயும் போக முடியுது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 60 km வரைக்கும் சொல்கிறாங்க. ரீல் நல்ல ஒரு மைலேஜுங்க. இந்த ஒரு 125cc நல்ல ஒரு டீசெண்டான ஒரு பவரையும் ஆஃபர் பண்ணுது, நல்ல ஒரு மைலேஜும் ஆஃபர் பண்ணுதுன்ற இது ஒரு செக்மெண்ட்டில் ரீல் இது ஒரு நல்ல ஒரு பைக்காகவே இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங்லேயும் ஒரு சூப்பரான விஷயம். அவங்க ஃப்ரண்ட்டில் இதில் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக டிஸ்க் பிரேக் வருது, பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்டர்னல் சேஃப்டி ஃபீச்சர் இந்த வெஹிக்கிளில் ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக இந்த ஒரு 125ல கொடுத்துருக்குதுன்னு பார்த்தோன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். ஆமாங்க, ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்த ஒன் அண்ட் ஒன்லி பைக்னா அது நம்ம ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125Rனே சொல்லலாம். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு 136, சீட் ஹைட்டு 794ன்றப்ப ஷார்ட் ரைடர்ஸுக்கும் ஓரளவுக்கு கேப்பலாக இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,21,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,30,000. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட FZS-FI வெர்ஷன் 4. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தா வச்சுங்களேன், இதில் ஒரு செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு மேஸ்குலின் நல்ல ஒரு அஜைலான ஒரு டிசைன் டோனாக இருக்கும். பார்க்குறதுக்கே உங்களுக்கு நல்ல வண்டி பல்கியராக ஒரு பெரிய பைக் ஓட்டுற ஃபீல் கிடைக்கும் நிச்சயமாகவே. அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. அதனால் டிசைன் ரியலி நல்லாவே இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்தால் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி வைங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துடுது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வருது. பட் பெருசாக யாரும் அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் யூஸ் பண்ணுறதில்ல உண்மையாக சொல்லலாம். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் வந்து ஒரு 150cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ரிஃபைன் அண்ட் நல்ல ஒரு டியூரபிளான ஒரு இன்ஜின். அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. சரி ஓகே, இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், 12.26 bhp ஆஃப் பவர்ஸும் 13.3 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 115 km/h இருக்கும் ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் தான் போகுது. பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஒரு இன்ஜினில் கம்மி. அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். பர்ஃபார்மன்ஸ் வந்து அண்ணன் சொல்லுக்கும்படி இல்லை, பட் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டாக இருக்குது. ஓரளவுக்கு நல்ல லாங் வேவ் வரக்கூடிய ஒரு இன்ஜின். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு 48 km வரைக்கும் சொல்கிறாங்க. 150cc 48 km ரியலி நல்ல ஒரு மைலேஜ். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு பிரேக்கிங் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான் வந்துடுது. டுவெல் சேனல் ஏபிஎஸ்லாம் கிடையாது, பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் தான். டுவெல் சேனல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் சிங்கிள் சேனல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அரௌண்ட் ஒரு 136 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 790 mm தான்றப்போ ஓரளவுக்கு ஷார்ட் ரைடர்ஸுமே கொஞ்சம் கேப்பபிளாக தான் இருக்கும். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,59,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,61,000 வரைக்கும் வருது. இந்த ஒரு வெஹிக்கிளில் எனக்கு ஒரு மைனஸாக ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் பார்த்தோன்னா, வண்டி வந்து கொஞ்சம் ஸ்டிஃபராக இருக்கும். ஆமாம், சஸ்பென்ஷன்லாம் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது, அது கொஞ்சம் ஸ்டிஃபர் டியூண்டாக இருக்கும். வண்டி பல மோட்டான் ரோட்டில் தூக்கி போடுற மாதிரி இருக்கும். சிட்டி கம்யூட்டுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஆஃப் ரோடு ரஃப் அண்ட் டஃப்பான ரோடுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் அந்த அளவுக்கு பெட்டர் ஆப்ஷன் கிடையாது. பட் மற்றபடி ஆன் ரோட் மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாகவே சமாளிச்சிரும். அந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமஹாவோட MT-15 வெர்ஷன் 2. ஆமாங்க, உங்களுக்கு வண்டி நல்ல ஒரு
சூப்பர் ஸ்போர்ட்டியராகவும் இருக்கணும், நல்ல மைலேஜும் தரணும், நல்ல பர்ஃபார்மன்ஸும் ஆஃபர் பண்ணால் ரியலி இந்த ஒரு செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட MT-15 வெர்ஷன் 2 தான். அவங்க ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு டைப்பில் வரக்கூடிய ஒரு நேக்கட் டிசைனாக தான் யமஹா தரப்புலேருந்து இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் ரியலி சூப்பராகவே இருக்குது, ரோட் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு வெஹிக்கிளை. ரொம்பவே நல்ல ஒரு டிசைன் டோன் இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு. அதுக்கடுத்து ஃபீச்சர்ஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயும் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்னு கொடுக்குறாங்க. பட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் உண்மையாக சொன்னால் அது பேருக்குன்னு சொல்லிக்கலாம்ப்பா, அதை தவிர்த்துட்டு அது ஒன்றும் பெருசாக யூஸ் ஆகாது. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்களா என்ன, அது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுது கமெண்ட் செக்ஷன் போட்டு தான் வைங்களேன், அதை மாதிரி நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வுக்கான ஒரு VVA டெக்னாலஜி உள்ள ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த என்னோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு. இன்ஜின் டாப் எக்யூப்டு. ஆமாம், 155cc இருந்தாலும் லிக்விட் கூல்டு தான், 4 வால்வு தான், VVA டெக்னாலஜி தான், ஸ்லிப்பர்ஸ் கிளச்சு தான்ன்ற மாதிரி எல்லா விஷயத்துலையும் டாப் எக்யூப்டாக இருக்கிறாங்க நம்ம யமஹாவோட MT-15 இன்ஜின். இதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு இன்ஜின் நல்ல ஒரு பவருமே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆமாம், 18.1 bhp ஆஃப் பவர்ஸும் அதுக்கடுத்து 14.1 நியூட்டன் ஆஃப் டார்க்கு. நல்ல ஒரு டாப் அண்ட் ஃபோகஸ்டான ஒரு பவர், டாப் ஸ்பீடு ஒரு 130 வரைக்கும் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே லைட்டாக போக முடியுது. அப்படின்னு பார்த்தா கூட என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு 150cc நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு சேம் ஒரு 48 km இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் இதுவுமே அரௌண்ட் ஒரு 50 km வரைக்கும் தரத்துக்கான சான்சஸ் உண்டு ஓனர் ரிப்போர்ட் சொல்லியிருக்காரு. அப்படின்னு பார்த்தா இந்த வண்டி ஆஃபர் பண்ணுற மைலேஜுக்கும் இது ஒரு கொடுக்குற பவருக்கும் ரியலி சூப்பரான ஒரு காம்பினேஷனே சொல்லலாம். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டி ஒரு பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதுலேயும் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடுது. டுவல் சேனல் ABS பிரேக்கிங்கில் எந்தவித கவலையும் கிடையாது, நம்பி ஒரு பிடிக்கலாம். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 141 kg, சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 810 mm. சீட் ஹைட் மட்டும் கொஞ்சம் டாலர்ப்பா, ஷார்ட் ரைடர்ஸ் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த ஒரு விஷயம் மனசில் வச்சுங்க. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 2,08,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 2,15,000 வரைக்கும் வருது. ப்ரைஸிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் அந்த ப்ரைஸிங் ஒர்த்தான நிறைய விஷயங்கள் இந்த ஒரு வண்டி கெயின் பண்ணியிருக்கின்றதுல டவுட் இல்லை. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி வைங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.